சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வீடு ஆள் அனக்க இல்லாம வெறிச்சோடி போய் கிடக்கு. ஏழு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கோம், காலேஜுக்கு போயிருக்கோம். புஷ்பாக்கா எங்க போனா? ஏ புஷ்பாக்கா, எடி வசந்தி, நான் பொறாசல நிக்க எங்க வாடி? நான் வந்துட்டேன் வார ஏக்கோ, என்ன இதுக்கு முன்னாடி என்ன பார்க்காத மாதிரி எப்படி வாயை பிளந்து அப்படி பாத்துட்டு இருக்க? எடி வசந்தி குரல் கேட்டுச்சு, நீ வந்து நிக்க. வசந்தியா? ஆமாடி, கொஞ்சம் முன்னால வசந்தி எக்கோன்ட்டு கிடந்தா. என்ன 4 மணி முந்தியே வந்துட்டேளோ? இல்ல சின்ன பொண்ணு, இப்பதான் வாரேன். வெளிய இருந்து கூப்பிட்டு பார்த்தனா அனக்கங்க அண்ணல வீடு எல்லாம் அப்படி காலியாய் கிடக்கு. அந்தளவு எக்கோன்னே அந்தல புஷ்பாக்கா பொறாசல இருக்கட்டி வாட்டி அப்படின்னு கூப்பிட்டா அந்தல ஓடியாரேன். நல்ல ஒரு வாசம், குப்பு குப்புன்னு அடிக்கி. என்ன 4 மணி ஏதோ மோப்பம் பிடிச்ச மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, உனக்கு வாசம் ஏதாவது தெரியுதா? நல்ல ஒரு வாசம், அப்படி ஒரு மூக்கு அப்படி சுத்தி சுழத்தி அடிக்கி. ஆமா, அடிக்கதானே செய்யும். எடி ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டி நின்னுட்டே பேசிட்டு இருக்கியே. ஏக்கோ, உன் மாமியாரி கட்டில் வர யாரு உட்கார்ந்துன்னு வச்சுக்கியா, திடீர்னு உடச்சு இடிச்சு போச்சுன்னா அவ்வளவுதான். எங்களை ஏச மாட்டா, ஒன்னதான் ஏசி நார டாட்டாரா கழிச்சு போடுவா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, சும்மா உட்காரு. எவ்வளவு வெயிட்னாலும் தாங்கும். எங்க மாமியா கிளவி 100 கிலோ கிட்ட இருக்கு. அது தாங்குத வெயிட் நீங்க எல்லாம் தாங்காதா? உட்காருங்க. நமக்கு போவதான் கட்டில், அப்படிதானக்கா? சின்ன 4 மணி பெருச்சாடி கணக்கு பரண்டிட்டு இருக்கிய. சின்ன, உனக்கு ஏதாவது வாசம் வருதா? எதுவுமே வரலையே. உன் மூக்க புடிங்கி முச்சந்தில போட வியானுக்குலாம் சொல்லுதா, அது எப்படி வாசம் வராம இருக்கும்? இவட்ட கேட்கதோட நேரடியா புஷ்பாக்கிட்ட கேட்டுட்டான்னா பிரச்சனை தீர்ந்துச்சு. நல்ல ஒரு வாசனை வருதே. என்னக்கா வச்ச இன்னைக்கு? எடி இந்த காலிஃப்ளவர் இருக்கு பத்தியா, அதை வாங்கி இந்த இறைச்சி மசாலா போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்ச பாத்துக்கா. பிள்ளைகள் எல்லாம் நல்லா திங்கி ஒண்ணு. எனக்கு கண்ணன நக்கலா இருக்கா? 2 பேரும் சிரிச்சிட்டு கிடக்கிய. 4 மணி சும்மா தான் சிரிச்சோம். எடி வசந்தி, இந்த காலிஃப்ளவர் வைக்கலட்டி இந்த நாட்டுக்கோழி குழம்பு தான் கொஞ்சோண்டு வச்சேன் பாத்துக்கா. அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதுனக்கா? நான் என்ன வேணும்னு கேட்டுறவ போறேன்? ஒண்ணு எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ தந்தா கூட வேண்டாப்பா. எடி பிள்ளைகளுக்கு கொஞ்சோண்டு தயிர் சாதம் பண்ணி கொடுத்துட்டாச்சு. இந்த எங்க அக்கா மாவே வாராமத்திய காலையிலே வந்துருவண்ணா, ட்ரெயின் லேட்டா. அதான் இப்போ மத்தியானம் தான் வந்து சேருவேன்னு சொல்லி போன் போட்டான். அங்கெல்லாம் டவுன்ல யாது இந்த நாட்டுக்கோழி, அதான் கொஞ்சோண்டு நாட்டுக்கோழி வச்சிருக்கேன். அந்த பையன் வந்தாம்னா அளவுல சாப்பிடுவோம்ல. நீ விருந்தாள் வந்தோன்னா வறுக்கவும் பொரிக்கவும் ஒரே கொண்டாட்டம் தான் எனக்கு அவங்க வீட்டுல. ஆமாட்டி, வேற என்ன செய்ய முடியும்? நம்ம தானே செய்து எடுத்து கொடுக்கணும். 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க, இப்போ ஓடியாரேன். என்ன சிம்மு அங்கே நின்னுட்ட? சின்ன பொண்ணு, புஷ்பாக்கா வைங்க. புஷ்பாக்கா வீட்டுக்குள்ள போனா இப்போ வருவா. உட்காரு, கொஞ்ச நேரம் கதை விடுவோம். சின்ன பொண்ணு, யாராவது வீட்டுல ஏகப்பட்ட சுவாலி கிடக்கு. இந்த மாட்டுக்கு வேற தண்ணி வைக்கணும். போலாம்மா, வந்த காலே வெந்நிய ஊத்திட்டு நிப்பா, பறந்துட்டு தான் நிப்பா. என்ன சிம்மு, கருவேப்பிலை நிறைய பறிச்சு கொண்டு வந்த மாதிரி இருக்கு. என்ன கருவேப்பிலை வியாபாரமா? கருவேப்பிலை வியாபாரமும் இல்ல, ஒண்ணு இல்ல. எங்க வீட்டு தோட்டத்துல நிறைய கருவேப்பிலை கிடந்து பத்தியா, அதனால புஷ்பாக்கா கொஞ்சோண்டு கொண்டு வர சொன்னா. கருவேப்பிலையில எதுவும் பண்ட பலகாரம் செய்ய போறாளா? 4 மணி எப்பவுமே சோறு தான். இல்ல சின்ன பொண்ணு, சும்மா கேட்டேன், தெரிஞ்சுக்கலாம்னு தான். நீ கேட்டல கருவேப்பிலை நல்ல மழை விழுந்தா நல்ல அளவோல இருக்கு பத்தியா, நல்ல பச்சை பிசேல்னு. கருவேப்பிலை எதுக்கு? ஏதாவது செய்ய போறியா? ஏடி சின்ன வயசுல பிள்ளைகளுக்கெல்லாம் முடி நரைச்சு போயிருது பத்தியா, அதுக்கு தான் அந்த கருவேப்பிலைய இந்த நம்ம சிம்முட்ட கொண்டு வர சொன்னேன். இத வச்சு என்ன பண்ணுவ? பொடியெல்லாம் திரிச்சு கொடுத்தானா அந்த பிள்ளைகள் வச்சு திங்காது பாத்துக்கா. இந்த கொஞ்சோண்டு ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்தான்னு வச்சுக்கியா, நல்லா குடிச்சிருவாள்வா. என்னது கருவேப்பிலையில ஜூஸா? எப்படிக்கா போடுவேன்? ஏடி ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணு இல்ல. இந்த கருவேப்பிலைய நல்லா கழுவிட்டு நல்லா உருவி போட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா மையா அரைச்சிருவேன். அத வடிகட்டில வச்சு வடிச்சோம்னா அந்த தண்ணி மட்டும் வந்துரும் பத்தியா ஜூஸ். அது கூட கொஞ்சோண்டு ஒரு அரை எலுமிச்சம்பழமையும் ஊத்தி கொஞ்சோண்டு இந்த நாட்டு வெல்லம் இருக்கு பத்தியா, நாட்டு சர்க்கரை, அதையும் கொஞ்சம் போட்டு கலக்கி குடுத்தோன்னு வச்சுக்கியா, ஜம்முன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கு. கடன் ஒரு செம்புனாலும் குடிச்சு போடலாம். இது தெரியாம போச்சே. இது தெரிஞ்சா நான் ஒரு ஜூஸ் கடையை ஆரம்பிச்சிருப்பேனே. 4 மணி இல்ல சின்ன பொண்ணு, ஜூஸ் நல்லா இருக்குன்னு சொன்னா நம்மளும் ஒரு ஜூஸ் கடை ஆரம்பிச்சோம்னா அப்படி வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும்ல. சின்ன பிள்ளைகளுக்குலாம் முடியலாம் எவ்வளவு பேருக்கு நரைச்சு எடுத்து கிடக்கு பாத்தியா. எல்லாம் வியசம் தான். சாப்பாட்டுல அதுல இதுல எல்லாத்துலயும் உரத்தை போட்டு கடைசியில அதெல்லாம் தின்னு கடைசியில பிள்ளைகளுக்கு முடியெல்லாம் நரைச்சு போச்சு. எடி இந்த எலுமிச்சம்பழத்துக்கு பதிலா ஒரு பெரிய நெல்லிக்காய் பத்தியா, காட்டு நெல்லிக்காய், அது கூட அந்த கருவேப்பிலை கூட அடிச்சு குடிக்கலாம், நல்லா இருக்கும். முடியும் கொட்டாது, முடியும் நல்ல பளபளப்பா அழகோல இருக்கும் பாத்துக்க. இன்னைக்கு போன உடனே செய்து குடிச்சிருந்தேன். இருங்க, ஒரு 2 நிமிஷத்துல ஓடியாரேன். புஷ்பாக்கா 2 நிமிஷத்துல ஓடியாரங்க. அப்படி ஓடுதா இப்படி ஓடுதா, என்ன பண்ணதானே தெரியல வீட்டுக்குள்ள போய். கொண்டா, உனக்கு கை வலிக்கும் போது கொண்டா. ஆளுக்கு ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன், சாப்பிடு கேட்டி. அப்படி சோத்துக்கு சித்தவள என்ன வருத்து வர சோறுனோட பறந்து போயிருவேன்னா. என்னதான் இருந்தாலும் சோறு இல்லாம நம்மளால வாழ முடியுமா? முடியாதுல்ல. இங்கெல்லாம் வேணா 3 நேரம் திம்பியா, நான் ஒரு 5-6 நேரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எலி குறிச்ச மாதிரி திம்பேன். யாரு நீ? எலி குறிச்ச மாதிரி? அதை நாங்க நம்பணும். சிம்முக்கு கொண்டா.
ஏக்கா எனக்கு வேண்டாக்கா இப்பதான் சோறு தின்னுட்டு வந்தேன் பாத்துக்கா. இன்னைக்கு வயிறு வர பசிச்சுட்டா அதனால நானும் சோறு பொங்கலோட சுட சுட போட்டு கொஞ்சோட மீன் குழம்பு இருந்துச்சு அதையும் ஊத்தி தின்னுட்டு தாங்க வந்தேன். வேண்டாக்கா. அப்படி சொல்லப்படாது சின்ன பொண்ணு, வேண்டாம்னு ஏண்டதா பாரு சின்ன பொண்ணு, நல்ல ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோ. சோத்தை என்னைக்கு நம்ம தள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் சோறு நம்மள தள்ளி விட்டுரும் பாத்துக்கோ. சுவாத்துக்கு செத்த வையா அம்மா. புஷ்பக்கா எனக்கும் வேண்டாக்கா, வயிறு வேற பசிக்கலக்கா. நான் என்னைக்கு 2-2:30 மணிக்கானதான் நான் சாப்பிடுவேன் பாத்துக்கா. சும்மா ஒழுங்கா சாப்பிட்டுரு, இல்லன்னா அந்த தட்டையை எப்பண்டா தருவேன்னு காத்திருக்காங்க ஒரு ஆளு. அது சரிதான். ஏடி புஷ்பா, என் முக வேற போன் போட்டு இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவேன்னா சொல்லி 1/4 மணி நேரம் கிட்ட ஆச்சு. ஆள் அனக்கது காணலையே. அதான் 2 ராட்சசியால் வந்திருக்காள்வல்ல, வீட்டுக்கு வாசல்லே உட்காந்துருப்பாள்வா சேல மாதிரி. அருமாந்த பிள்ளைய போட்டு என்ன பாடுபடுத்திட்டு அடக்காள்வாமா. இருக்கட்டும், ஒரு நாள் அவள 2 பேருக்கு ஒரு முடிவை கட்டுதேன். என் பிள்ளை சாப்பிட்டாளோ என்னவோ. எம்மா இது என்ன அழுகமா, வித்தியாசமா இருக்கு. இது துக்க தொண்டை அடைக்குதுடி, அதான் ஒரு மாதிரி அழுக வித்தியாசமா வருது. ஏன் திடீர்னு பாழுத? அண்ணி எது சொன்னாவளா இல்ல சண்டை கிட்ட போட்டாவளா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா, மூஞ்ச பார்க்கவே சகிக்கலடி. என்ன சொன்ன? ஏன் மூஞ்ச பார்க்க சகிக்கலையா? ஏடியா மக்கா, அந்த அர்த்தத்துல சொல்லலடி. மோத்த பார்க்கவே பாவமா இருக்கு. என் பிள்ளைக்கு நல்ல சோறு போட மாட்டேக்கா அந்த மனுஷன். உன் மாமியாக்காரி நாத்தனாக்காரின்னு 2 பேரும் வந்து உளுந்து கிடக்காளோ வாசல்ல. அவ்வளோ சுவாத்தி திட்டு போடுதாள்வா. உனக்கு கொஞ்சம் கூட தர மாட்டேக்கால் விளாட்டி. அதுலயே மெலிஞ்சி ஒரு மாதிரி வாழைத்தண்டாட்ட கிடைக்கேடி, வறண்டு சுருங்கி போய். என்னடி நடிப்பெல்லாம் எங்கேயாவது கொண்டு தூராண்டு போடு. போன மாசத்தோட இந்த மாசம் 3 கிலோ கூடி இருக்கேனா. நான் வாங்கி வைக்க சொன்னோம்ல ஒரு விஷயம், வாங்கி வச்சியா? என் தங்க ராசத்தி, சத்தம் போடாட்டி, அணக்கம் கட்டாத, மெதுவா பேசுடி, மெதுவா பேசு. டி சோத்து கூட காது விட்டு, அதனால மெதுவா பேசு. உங்க அன்னிக்காரி வந்துடாம அவ்வளவுதான். அவளுக்கு செவி பயங்கரமான செவி. நம்ம லேசா ஊன்னு சொல்லுதுக்குள்ளே அவளுக்கு எல்லாமே கேட்டுரும். ஆமாம்மா, அதுவும் சரிதான். எக்கு தப்பா அண்ணி கிட்ட மாட்டுனா அவ்வளவுதான். வளைய வளைச்சு அடி போவா அண்ணி. எம்மா அண்ணி எங்க போயிருக்கா? டி அவ வேற எங்க போவா, புஷ்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டா பத்தியா, கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வருவா எப்படியும். அந்த அளவுதான் உனக்கு போன் போட்டேன். எம்மா நீ சரியான ஆளுதாம்மா. சரியான ஆளா இருக்க போய் தானே உங்க அண்ணி கிட்ட சமாளிச்சிட்டு இருக்கேன். இல்லன்னா அவகிட்ட முடியுமா? டி என் மக்கள் நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவை எடுத்திருக்கியா, பாத்துக்கட்டி. பாருமா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஏதே சோறு போட்டு கொண்டு வரட்டா? ஒரு கோழியை குழம்பு வச்சு எத்தனை இலைக்கு ஊத்துவ நீ? ஏதே என்ன பேசிட்டு இருக்கியா? அது வேற ஒண்ணு இல்ல புஷ்பா, உங்க அக்கா அம்மாவே வரணும்ல, நல்லா சாப்பிடுவாம்ல, முன்ன பின்ன சாப்பிட்டாம்னா காணாம போயிட விடாதுல்ல, அதுக்கு தான் சொன்னேன். வேண்டாம் சொன்ன புஷ்பா கேட்ட. புஷ்பாக்க சொன்னா கேட்டாளா? அதெல்லாம் காணும் தே, 2 கோழிக்கு காணும். அப்படி ஒரு பெரிய நல்ல கோழி பார்த்துக்கோங்க, அதை தான் அடிச்சு குழம்பு வச்சிருக்கு. ஒன்னும் பயப்படாதீங்க, எவ்வளவு நாள் இருக்கு, எல்லாரும் நல்லா சாப்பிடலாம். என்ன எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்கியா? சோத்த கையில வச்சுட்டு நல்ல சூடு ஆறதுக்குள்ள சோத்தை எடுத்து தின்னுங்க. எம்ம சிம்ரனே, வாடி ஆடி வீட்டுல மாடு கண்ணுன்னு வேலை செய்த, நல்லா சாப்பிட்டாதானே நல்லது. சாப்பிடு புஷ்பா, அடுக்கலையில தான் சோறு இருக்கு. ஆமா, அடுக்கலையில தான் இருக்கும், வேற எங்க போவோம்? அங்கதான் வச்சு வச்சிருக்கேன். சரி, கொஞ்சோண்டு தின்னுபிட்டு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். சரி போயிட்டாங்க. என்ன வருது, என்ன பேச்சு பேசணும்னு தெரிய மாட்டேங்க அந்த கிழவிக்கு. இவன் ஒரு நாள் திருந்திக்கிட மாட்டான். இருக்க எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன்னா நம்ம வீட்டுல உள்ள ஆளுகள் எப்படி சாப்பிடும் நினைச்சாலா? என்னன்னு போட்டும், என் மோவன் வரட்டும், வந்த பிறதான் இவளுக்கு இருக்கு. என்ன எதிர்ச்சியா? சாப்பிடலடி. இக்க நான் தான் முதல்ல சொல்லிட்டோம்ல, எங்களை சாப்பாடு அங்க ஒருத்தி கொடுத்தாச்சுல. நான் தான் சொன்னோம்லக்கா, வயிறு வர பசிக்கலன்னு. வீட்டுல போய் 2 மணிக்கு ஆனதாக்கா நான் சாப்பிடுவேன். ஏட்டி எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க டி. என் மாமியா கறிக்கு கிறுக்கு எதுவும் பிடிச்சிட்டு நினைக்கேன். அதான் ஒரு மாதிரி பேசிட்டு போகுது. அதெல்லாம் சொல்லதெல்லாம் வகையில வைக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நம்ம வீடு எப்பனாலும் சாப்பிட்டு கிடையாது தானே. இப்ப பசிக்கல. சரிக்கா நான் போயிட்டு வரேன்னா. அவர் 2 பேரும் போயிட்டாலும் சொல்லி நீ வருத்தப்படாதக்கா. உனக்கு நான் இருக்கேக்கா, நான் இருக்கேன். கடைசி வரைக்கும் உனக்கு நான் இருப்பேன்க்கா, இருப்பேன். ஏக்கா வருத்தப்படாதக்கா, 3 தட்டையும் நானே காலி பண்ணிருந்தேன். ஆமா சார், எவ்வளவு அமௌண்ட் ஆகும்? ஓ ஓகே சரி நாளைக்கு முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேனே. ஓகே சார், ஓகே. நீலுக்குட்டி எங்க போறீங்க, எங்க வாரீங்க, எதுவும் சொல்ல மாட்டீங்களா? வேலை சொல்லி இல்லையா, போர் அடிக்கி. அதுக்கப்புறம் தின்ன சோறும் செமிக்கணும்ல, அதான் அங்க இங்க அப்படியே தெருவெல்லாம் லாந்திக்கிட்டு ஊரையும் சுத்தி பார்த்த மாதிரி ஆச்சா. அதான் 2 கல்ல ஒரே மாங்க பார்த்துட்டு வரேன். நீலுக்குட்டி, வந்த விஷயத்தை விட்டுட்டு நீ என்னென்னவோ எங்கெங்கோ போயிட்டு இருக்கிய. என்னது? நான் எங்க போனேன்? இங்கதானே உட்கார்ந்திருக்கேன். அதுக்கு இல்ல நீலுக்குட்டி, நம்ம வந்த விஷயம் வேற, நீங்க இப்ப உட்கார்ந்துகிட்டு நாட்டாம பண்ணிட்டு இருக்க. இது நம்மளுக்கு தேவையா? நம்ம கதை என்னவோ அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியும்.
தெரியும் தெரியும் சொல்லி வாயில தான் வடை சுடுதியே தவிர ஒரு உளுந்த வடையோ ஒரு பருப்பு வடையோ ஒரு ரச வடையோ கண்ணுல காணிக்க மாட்டேங்கிய. என்ன உளுந்து வடை பருப்பு வடை ரச வடையா? அது இல்லம்மா, ஒரு பியாச்சிக்கு வடைய பத்தி சொன்னேன். இந்த நம்ம வந்த காரியம் வேற இல்ல, அதை மறந்துட்டிய அப்படின்னு நினைச்சேன். அதெல்லாம் நான் ஒண்ணு மறக்கல, இனிமே மறக்கவும் மாட்டேன். அப்போ நகையெல்லாம் பத்தி உங்க அம்மிட்ட பேசிட்டியா? இங்கதான் இருக்கேன் வா. இந்த பாரு, வாயில ஃபெவிகால ஒட்டிட்டு பேசாம இரியும். எனக்கு எப்ப எதை எப்படி வாங்கிட்டு போகணும்னு தெரியும். எங்க அம்மா வரா, எதை பத்தியும் பேசாம அமைதியா இரியும். வாயே திறக்க மாட்டேனா அப்படி. இந்த மனுஷன் எதுக்கு பள்ளிக்கூடத்துல டீச்சருக்கு முன்னாடி கை கட்டி வாய் பத்தி நிக்க மாதிரி நிக்காரு? எடி உன் மாப்பிள்ளை என்னடி வாயை பத்திட்டே நிக்காரு? என்ன விஷயம்? எடி உன் மாப்பிள்ளைக்கு என்னாச்சு? அப்படியே வாய் மூடி மௌனமா நிக்காரு. வேற ஒண்ணு இல்லம்மா, அவர் இன்னையில இருந்து 2 நாளைக்கு மௌன விரதமா. என்ன இன்னங்கனே நின்னுட்டு இருக்கீங்க? போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. ஏடி நான் கூட கோவப்பட்ட பத்துக்கா, உன் இஷ்டப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. ஏடி நான் பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு நல்ல அடக்கமான அமைதியான இப்படி ஒரு மௌனமான மாப்பிளைய நான் பார்த்து உனக்கு தந்திருக்க மாட்டேன். அது சரிதாம்டி, என் புள்ள எந்த முடிவு எடுத்தாலும் அது 100க்கு 100 சரியா தான் இருக்கும். பள்ளிக்கூடத்துல தான் நீ 100க்கு 100 மார்க் வாங்கல, ஆனா வீட்டுல கோல்மால் பண்ணதுல குட்டையை குழப்பதுல எல்லாத்துலயும் 100க்கு நீ 200 மார்க் வாங்கிடுவட்டி. நானே போடுவேன் 200க்கு 200 மார்க். அப்படி போட ஒருவேளை இப்பதாம்மா உன் மவளை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. கேட்டி மீன் கறியும் சோறு இருக்கு திங்கேட்டி. இந்த பாருமா, இங்க உட்காந்து மீன் கறியும் சோறும் தின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்கியா நேராயிரும். அதுக்கப்புறம் என் மாமியா கறிக்கும் நாத்தனா கறிக்கும் சந்தேகம் வந்துடும். ஆமா அதுவும் சரிதாம்டி. ஏம்மா நீ என்ன பண்ணுனா, நம்ம வீட்ல டிஃபன் கறி இருக்குல்ல, அதுல 2 அடுக்குல சோறு 2 அடுக்குல மீன் கறி வச்சு இந்த கூட இருக்க பத்தியா அதுக்குள்ள வச்சு கொண்டு தந்துரு. அதனை பார்த்தேன், என் பிள்ளை இல்ல எப்படி இருப்பா? சோறு வேண்டான்னு என்னைக்கு சொல்லியிருக்கா? சரி அப்ப வீட்டுல வச்சு கொண்டு போய் தின்னு நான் அந்த கூடையில போட்டு கொண்டு வரேனா. மக்கா எல்லாத்துக்கும் மண்டைக்குள்ள மூளைன்னா உனக்கு உடம்பு முழுக்க மூளையா மூளை. எம்மா அண்ணி வரதுக்குள்ள சீக்கிரம் டிஃபன் கறி எடுத்துட்டு ஓடியா. சோறுன்னு சொன்னோன்னே பறக்கதான் செய்தா. என்ன நேரத்துல இவ்வளவு பெத்தனோ தெரியல. இன்னைக்கு நம்ம பிளான் சக்சஸ். சின்ன பண்ணி பாத்தியா, இது என்ன சிரிப்பா இருக்கு? நாத்துக்கு மட்டும் தெரிஞ்சு அவ்வளவுதான், சிரிக்க பல்ல அவளத்தி ஒரே நிமிஷத்துல உருத்து எடுத்திருப்பா. அப்படியா ராஜேஷ்? எனக்கு தெரியாத இந்த விஷயம். சங்கி முதல்ல எனக்கும் விஷயம் தெரியாது. நம்ம கிளாஸ்மேட் பிரபு இருக்காம்ல, அவன் தான் எனக்கு போன் அடிச்சு சொன்னான். சங்கி மங்கிங்க ராஜேஷ் சின்ன பொண்ணு வாரா. என்ன நாத்து கையால 2-3 நாள் அடி வாங்காததுனால குளிர் விட்டு போச்சா? பார்த்து எடுத்து பேசுங்க. நம்ம நாத்தோ கொஞ்சம் கண்ணு முன்னால கொண்டு வந்துக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லி போட்டேன். சின்னோ நம்ம குழுவுக்கு சாரி ஆன்லைன்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிரலாமா? ஆன்லைன்ல தானே, சரி பண்ணிடுவோம். நாளைக்கு வரேன்னா சிம்மு, நாளைக்கு நீனும் ஒரு மதியானம் 2 மணி வாக்குல எல்லாரும் வந்துருங்க. நம்ம எல்லாரும் ஆன்லைன்ல செலக்ட் பண்ணிட்டு அப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி சங்கீதா. ஆமா ராஜேஷ் எப்படி தெரியும்? ஏய் சின்ன பொண்ணு, என்ன அவர் என்னோட கிளாஸ்மேட். நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்ல ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கோம். ஓ அப்படியா சங்கதி? சரி சரி சரி, நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு கரெக்டா வந்துருவோம். நீனு வந்துரு, எங்கேயாவது காணாம போயிடாத. நான் எங்க போறேன், இந்த ஊரை விட்டு இங்கே தான் சுத்திட்டு இருப்பேன். திமுவா ஞாயிட்டு போவோம். என்னைக்கு நாத்து கையால இந்த மனுஷன் அடி நொறுக்கல் வாங்க போறாருன்னு தெரியல. அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஏய் ராஜேஷ், சின்ன பொண்ணு ஏதோ உன்கிட்ட ஏதோ குளிர் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. உனக்கு கேட்டுட்டா? ஆமா ஏதோ லேசா கேட்டுச்சு, அதான் டவுட்ல கேக்குறேன். பொண்டாட்டி அடிப்பா அப்படின்னு இவகிட்ட சொன்னா அவ்வளவுதான். நம்மள மகா மட்டமா கேவலமா நினைப்பா. எப்படி சமாளிக்க? சமாளி ராஜேஷ், உனக்கா தெரியாது. சரி சங்கி, தங்கச்சி என்ன தெரியுமா சொல்லிட்டு போனா, 10 நாளா நம்ம ஊர்ல மழை விடாம பெஞ்சுக்கிட்டே கிடந்து பத்தியா? ஆமா, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு இல்லாம சொல்லுவானா, அதனாலதான் இந்த ரொம்ப குளிரா இருந்து இப்போ இன்னைக்கு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு பத்தியா, அதான் குளிர் விட்டு போச்சு அப்படின்னு சின்ன பொண்ணு சொல்லிட்டு போறா. ஓ அப்படியா, சரி சரி, நானும் என்னவோ ஏதோ நினைச்சேன். என்ன நினைச்ச? சரி நான் போயிட்டு வரேன் ராஜேஷ். வீட்ல வேற பாத்திரம்லாம் தேய்க்க வேண்டியிருக்கு, ஏகப்பட்ட வேலை கிடக்கு. சரி ஓகே பாய், எனக்கு வேலை இருக்கு வீட்ல, போயிட்டு வரேன். வீட்ல உனக்கு என்ன வேலை? வீட்ல என்ன வேலை? சும்மா போவேன், போன் அப்படியே வச்சு பாத்துக்கிட்டே இருப்பேன். என் பொண்டாட்டி காஃபியை கொண்டு என் கையில அப்படி சுட சுட கொண்டு வந்து நீட்டுவா. குடிச்சிட்டு ஜம்முன்னு ரெஸ்ட் எடுப்பேன். அதுதான் எனக்கு வேலை. கொடுத்து வச்சவனி. சரி பாய். வீட்டுக்கு போனாதானே தெரியும், பாத்திரம் கழுவணுமா, இல்ல துணி துவைக்க வேண்டிய வேலை இருக்கா, இல்ல வீடு தூக்க வேண்டிய வேலை இருக்கா, இல்ல பாத்ரூம் கழுவ வேண்டிய வேலை இருக்கா, இனி என்னென்ன வேலை இருக்கும்னு என் பொண்டாட்டி வரிசையா லிஸ்ட் போட்டு வச்சிருப்பா. ஒன்னொன்னா வரிசையா செஞ்சு முடிக்கணும். அதுக்குள்ள ராத்திரி விடிஞ்சிரும். எடி உங்க
அன்னிகாரி எங்க ஆளே காணல. இந்த பாரு கோவத்தை கிளறாத, தூர போயிரு. ஆமா, போகும்போது இங்க போறேன், வரும்போது அங்க இருந்து வாரேன்னு என்கிட்ட எழுதி வச்சுட்டு தானே போறா. அவ என்னைக்கு சொல்லிட்டு போறா, அவ்வோக்குல போறா, அவ்வோக்குல வாரா. கழுத கேட்டா குட்டி சவரு. அவ வேற எங்க போயிருப்பா, அம்மா கறி வீட்டுக்கு போயிருப்பா. ஏரோப்ளேனை பிடிச்சி போறாளா இல்ல ஹெலிகாப்டர் தான் பிடிச்சி போறாளா? அவ்வோக்குல இங்க இருந்து ஒரு சாடு சாடுனா அம்மா வீடு, அங்க இருந்து சாடு சாடுனா இங்க புருஷன் வீடு. கொடுத்து வச்ச மாராசி, இங்கேயும் திங்க அங்கேயும் திங்க அவ்வோக்குல சுத்துதா. நீ சொல்லுது சரிதான் டி, அவ கொடுத்து வச்ச மாராசி தான். அம்மா வீடு எய்தாப்புல இருந்துச்சுன்னா என்ன கவலை? எதுக்கு எடுத்தாலும் அங்க போலாம், எதுனாலும் அங்க இருந்து வாங்கிட்டு வரலாம், வைக்கலாம், எடுக்கலாம். போதும் போதும், உன் மர்ம புராணம் பாடுனது போதும், சும்மா இரி. சரியா இருக்கும்மா அவளை பத்தி பேசினாலே. சரி சரி. ஏடி உங்க அண்ணங்கார வாரான், பேசாம இரி. அவளை பத்தி பேசினாலே அவன் கோவப்படுவான். ஆமா, ஊர்ல உலகத்துல இல்லாத பொண்டாட்டி தலைக்கு மேல வச்சு தூக்கி வச்சு ஆடுதான். செல்லக்குட்டி, நொல்ல குட்டி. தங்கச்சி, உங்க அண்ணி எங்க? எனக்கு தெரியாது, என்ன என்கிட்ட என்ன சொல்லிட்டா போறா? இல்ல, ஒரு பெரிய மனுஷி மாடு கணக்க உட்கார்ந்துருக்கேன், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம எங்க போனானே தெரியல. அவ போயே 1 மணி நேரம் காணும். ஏம்மா அப்படி சொல்லாதம்மா, அவ அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல, ரொம்ப நல்ல பிள்ளைமா, தங்கமான பிள்ளை. உன் பொண்டாட்டிய நீ தான் மெச்சுக்கிடணும். இல்ல தங்கச்சி, அவ வேற எங்கேயும் போக மாட்டா. அவ அம்மா வீடும் உண்டு, இந்த வீடும் உண்டு, வேற எங்கேயுமே காலடி எடுத்து கூட வைக்க மாட்டா. வருஷம்னு உரசி பார்த்தாலும் தங்கம் தங்கம் தான், தகரம் தகரம் தான். என் பொண்டாட்டி 24 கேரட் தங்கம். அப்போ நாங்க என்ன தகரமா? தங்கச்சி நான் அப்படி சொல்லலையே, நீனா கற்பனை பண்ணாத. இந்த பாருனே, உன் பொண்டாட்டி அளவோட தலையில தூக்கி வச்சு ஆடு. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சி பாத்துக்கோ. என் பொண்டாட்டி சொல்லுது சரிதான். உங்க தங்கச்சி சரியில்லை, ரொம்ப வாயாடியா இருக்கான்னு இப்பதானே புரிஞ்சுக்கிட்டே. நல்ல பாத்தியம்மா உன் மவனை எப்படி எல்லாம் தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு கிடக்கான்னு பொண்டாட்டியா. இவ என்னைக்கு அவகிட்ட அடி வாங்க போறான்னு எனக்கு தெரியல. ஆனா கூடி சீக்கிரம் நடக்க போகுது. அதை என் 2 கண்ணுக்குள்ள நான் பார்க்க போறேன். சும்மா இருட்டி இருக்க பிரச்சனையை கூட கொஞ்சம் இழுத்து விட்டுறாத. அவ வரக்கூடிய நேரம் தான், எப்போ வரா எப்போ போறான்னு தெரியாது. அவ வந்தான்னு வச்சுக்கியா, காதுல கேட்டா அவ்வளவுதான். அவட்டையும் ஆட முடியாது, அவ அம்மா கிட்டயும் ஆட முடியாது. ஏடி இந்த மக்கா, இந்த மீன் கறியும் சோறு எல்லாம் வச்சிருக்கேனா, அதுக்கப்புறமும் நீ கேட்டையில அந்த பொருள், முக்கியமான பொருள், அதையும் உள்ள வச்சிருக்கேனா, அடியில வச்சிருக்கேன், மறைச்சு வச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏடி எனக்கு தேங்க்ஸ் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், பிரச்சனை இல்லாம பாத்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என் பேர் அடிபட்டுற கூடாது, அவ்வளவுதான். என் மர்மம் என்ன உண்டு இல்லன்னு பண்ணி விடுவா, வீட்டை விட்டு வெளியே பத்தி விட்டுருவா. அதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராதுமா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவேன், கவலைப்படாத. சீக்கிரம் பேருமக்கா, உங்க அன்னிகாரி வரதுக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கியா, கூடைய பார்த்தனா என்ன யாதுன்னு கேப்பா. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வசமா சிக்கிக்கிடுவோம். போயிருவாம்மா, இப்ப 2 நிமிஷத்துல எட்டி சாடி ஓடிட மாட்டேன். சரிம்மா, போயிட்டு வரேன். சொந்தங்களே, பாத்தீங்களா, நம்ம நாத்துவும் எங்க மாமியாரும் என்னவோ ஒன்ன என்கிட்ட இருந்து மறைக்காவோ. பார்த்தா 2 பேரும் முழிக்க மொழியிலே தெரியுது. மொவ என்னத்தை மறைச்சு கொண்டுட்டு போனா, அது அடுத்த வீடியோல தான் தெரியும். சொந்தங்களே, மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, நேராயிட்டு அடுத்த கலகலப்பான வீடியோல சந்திப்போம்.